முக்கிய செய்தி. பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பெற்றோருடன் கல்லூரிக்கு வருவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே கல்லூரி நிர்வாகம் மனித உரிமை மீறலில் ஈடுபடுவதாகவும் மாணவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. கள விவரங்கள் என்ன, எதற்காக கல்லூரிக்கு மாணவர்கள் பெற்றோர்களுடன் வர வைக்க சொல்லப்பட்டிருக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பது போன்ற விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கீதன். கீதன், என்ன விவரம் முழுமையாக சொல்லுங்க. வணக்கம். குறிப்பாக கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறிப்பாக காலை 10 மணிக்கு மேல் கல்லூரி நிர்வாகம் மாணவர்களை கல்லூரிக்கு செல்லவும் அதே போல தண்ணீர் குடிக்கவும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்கின்ற அந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சில மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்தின் மீது கல்லெறிந்ததாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு குறிப்பிட்ட சில மாணவர்களை கண்டறிந்து அவர்கள் கல்லூரியிலிருந்து தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டனர். அந்த மாணவர்கள் வருகின்ற 1ஆம் தேதி தங்கள் பெற்றோருடன் விசாரணைக்கு ஆஜராகுமாறு தற்பொழுது கல்லூரி நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது. கடந்த காலங்களில் இதுபோன்று சஸ்பெண்ட் செய்யப்படக்கூடிய மாணவர்கள் பெற்றோருடன் கல்லூரிக்கு அழைத்து வர எந்த உத்தரவும் கல்லூரி சார்பில் பிறப்பிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த குற்றச்சாட்டை மாணவர்கள் தரப்பு மறுத்துள்ளது. குறிப்பாக உரிமையை மட்டுமே கேட்டதாகவும் கல்வீச்சு போன்ற சம்பவங்களில் ஈடுபடவில்லை என்றும் கல்லூரி மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பெற்றோருடன் வர சொல்லி இருப்பது என்பது மனித உரிமை மீறல் என்றும் மாணவர்கள் தரப்பில் கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இருப்பினும் கூட மாணவர்களுக்கு ஒரு கடிதம் மூலமாக கல்லூரி நிர்வாகம் பெற்றோருடன் கல்லூரிக்கு 1ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கீதன்.